ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் மொத்தமாக வாங்கியிருப்போம் இல்லையா? அதில் என்ன பண்ணலான்னா, அந்த மொத்தமாக வாங்கின பூண்டை தனித்தனியாக உதுத்து எடுத்துருங்க. உதுத்து எடுத்துட்டு ஒரு 2 நாளைக்கு அப்படியே வெளியிலேயே வச்சுருங்க. 2 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து கீழே ஒரு டிஷ்யூ போட்டுக்கோங்க. மேலே வந்து தனியாக இந்த மாதிரி உதுத்த பூண்டெல்லாம் தனியாக அப்படியே வச்சுட்டு, மேலே ஒரு குட்டி டிஷ்யூ வச்சு இதை மூடிட்டு, இதை பாக்ஸை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா, நம்ம எப்போ எப்போ தேவையோ அந்த டைமில் அதை எடுத்து நம்ம உரிக்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சீக்கிரமாக அது வந்து அழுகி போகாமையும் இருக்கும். மறக்காமல் இந்த டிப் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைப்பழம் இந்த மாதிரி கொஞ்சம் சீப்பாக வாங்கி வச்சுருப்போம். அது கொஞ்சம் நாளைக்கு அழுகாமல் நாள்பட இருக்கணும்னா, அதோட காம்பு பகுதி இருக்க இதில் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லை ஒரு சின்ன கேரி பேக் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த இப்படி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு அது அழுகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அந்த காம்பு மட்டும் ஃபுல்லாக இப்படி க்ளோஸ்டாக இருக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் ரப்பர் பேண்ட் போட்டுட்டிங்கன்னா அழுகாமல்